தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். தியானம். அன்பான தேவனுடைய பரிசுத்த ஜனமே, அப்போஸ்தலனாகிய யோவான் கிறிஸ்து இயேசுவில் காணும் 8வதான காரியம் அவர் தன் வலது கையில் வைத்திருந்த 7 நட்சத்திரங்கள். வலது கரம் அவருடைய அதிகாரத்தையும் மகத்துவத்தையும் மேன்மையையும் குறிப்பிடுகிறது. அந்த 7 நட்சத்திரங்களை அவர் கனப்படுத்துவதாகவும் தன் சொந்த பாதுகாப்பில் வைத்துக் கொள்வதாகவும் உள்ளது. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதுமில்லை. கிறிஸ்து இயேசுவின் கையில் உள்ள 7 நட்சத்திரங்களும் அந்நாட்களில் உண்டாயிருந்த 7 சபைகளின் தூதர்களாம். இருளிலும் பிரகாசிக்கும் நட்சத்திரங்களைப் போல் சபைகள் உலக இருளில் மூழ்கி விடாதபடி பிரகாசிக்கிறவைகளாய் இருக்க வேண்டும். தன் சுய ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட மீட்கப்பட்ட சபையோடு கிறிஸ்து கொண்டிருக்கும் ஐக்கியத்தை ரோமர் 12ஆம் அதிகாரம் 5 முதல் 8ஆம் வசனம், 1 கொரிந்தியர் 12 27 முதல் 30வது வசனம், எபேசியர் 2 19 முதல் 22 ஆகிய கர்த்தருடைய வசனங்கள் நமக்கு விளக்கம் கொடுக்கிறது. 9 கிறிஸ்துவின் வாயிலிருந்து புறப்பட்டு வரும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அப்போஸ்தலனாகிய யோவான் கிறிஸ்து இயேசுவில் 9வதாக காணக்கூடியது கிறிஸ்துவின் வாயிலிருந்து புறப்பட்டு வரும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். தேவனுடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது, அதே வேளையில் அது எதிரிகளை பட்சிக்கிறதா இருக்கிறது. அந்தி கிறிஸ்துவான அக்கிரமக்காரனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசனத்தினாலே நாசம் பண்ணுவார். 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம் என்று அப்போஸ்தலனாகிய பவுலடியார் கூறுகிறார். அவனுடைய சேனைகளும் குதிரையின் மேல் ஏறினவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 21வது வசனம். பூமியை தமது வாக்கின் கோளால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். ஏசாயா 11வது அதிகாரம் 4வது வசனம். தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். எபேசியர் 6:17. மேற்காணும் கர்த்தருடைய வசனங்கள் சாத்தானை மேற்கொள்ள கர்த்தருடைய பிள்ளைகள் பயன்படுத்தும் சர்வாயுத வர்க்கத்தின் இருபுறமும் கருக்கான பட்டயமாக இருக்கிறது. அன்பின் ஆண்டவர் பெர்கமு சபையை, அதாவது இயேசு தன்னை இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர், என் வாயின் பட்டயத்தால் அவர்களோட யுத்தம் பண்ணுவேன். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம் என்று எச்சரிக்கிறார். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையுள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறிக்கிறதாயும் இருக்கிறது. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று சொல்லும் போது ரட்சிப்பின் கிருபையை அளிக்கும் தேவ வார்த்தை அதே வேளையில் அதை ஏற்றுக்கொள்ளாதவர்களை நியாயத்திற்கும் பட்டயமாகவும் விளங்கும். மேலும் தேவனுடைய வார்த்தையை கேட்பவர்களோடு மட்டுமல்ல, அதை பேசுபவர்களோடும் இடைப்பட்டு அவர்களை மீட்கும் கர்த்தருடைய தேனிலும் தெளித்தேனான மதுரமாகவும் விளங்கும். அப்போஸ்தலனாகிய யோவான் கிறிஸ்துவின் முகத்தோற்றத்தை வல்லமையாய் பிரகாசிக்கும் சூரியனை போல் இருந்தது என்று கூறுகிறார். அவர் முகம் சாதாரண சூரியனை போல் இருக்கவில்லை என்று நாம் அறிகிறோம். நீதியின் சூரியன் என்று மல்கியா தீர்க்கதரிசி கூறுகிறார். அருமை இரட்சகர் இயேசு மறுரூப மலையில் மறுரூபமான பொழுது அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது. மத்தேயு 17:2 என்கிறார் அப்போஸ்தலனாகிய மத்தேயு. சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் 1 தீமோத்தேயு 6:16 என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறார். ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. யாக்கோப்பு 1:17வது வசனம் என்கிறார் அப்போஸ்தலனாகிய யாக்கோப்பு. ஒளியை வஸ்திரமாக தரித்து வானங்களை திரை போல் விரித்திருக்கிறீர் என்கிறார் தாவீது. கர்த்தராகிய இயேசு மட்டுமல்ல, அவருடைய பரிசுத்தவான்களாகிய நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 43வது வசனம். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு ஜீவவசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் என்ற கர்த்தருடைய வசனங்கள் எல்லாம்
அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் என்ற கர்த்தருடைய வசனம் ஒளியில் இருக்கும் பரிசுத்தவான்களும் ஆண்டவருடைய ஒளியிலே ஐக்கியப்பட்டிருப்பார்கள் என்று நமக்கு போதிக்கிறது. அன்பான கர்த்தருடைய பரிசுத்த ஜனமே, அப்போஸ்தலனாகிய யோவான் சிங்காசனத்தில் கண்ட இயேசுவானவர் இப்பொழுது நாம் தியானம் செய்த 10 விதமான பிதாவின் தன்மையுடையவராய் பிதாவாகவே அமர்ந்திருக்கிறார். இவரே ஜெயம் கொண்ட மணவாட்டியை சேர்த்துக்கொள்ள மணவாளனாய் வரும் வேளையில் மேற்கண்ட 10 வித சாயலை உடைய தேவாதி தேவனாக வரப்போகிறார். அப்படியானால் மணவாளனாகிய இயேசு மகிமையின் தேவனாக வரப்போகிறபடியால் அவரை சந்தித்து மணவாட்டியை சேர்த்து கொள்ளப்பட விரும்புகிற பரிசுத்தவான்கள் யாவரும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். 1 யோவான் 3 அதிகாரம் 2 வசனம் என்ற கர்த்தருடைய வசனத்திற்கேற்ப ஆயத்தமாக அழைக்கப்படுகிறோம். ஆமேன்.